உருண்டை லட்டு மாதிரி வந்திருக்கு. அந்த அளவுக்கு மெதுன்னு இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா தலைவர் அப்படியே பயங்கர சாஃப்டா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்லனா மதுரையில் இருக்கோம். மதுரையில் வந்து மதுரை ஃபேமஸான ஒரு சூப்பர் ரெசிபி நான்வெஜ்ஜில். நம்ம கல்யாண வீட்டு விருந்து வீடு நான்வெஜ் அப்படின்னாலே கண்டிப்பாக கோலா உருண்டை இல்லாமல் ஒரு நான்வெஜ் விருந்து இருக்காது. இந்த கோலா உருண்டைங்கிறது ஒரு ஸ்பான்சியஸ்ட் ஒரு நான்வெஜ் ஐட்டம். ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் 4 போயிடுச்சு. தேங்க்யூ சார். நீங்கள் அதிகமாக சாப்பிட சந்தோஷம் தான் சார். செம்மையாக இருக்கும். தேங்க்யூ சார். அதாவது மதுரை ஸ்பெஷல் கோலா உருண்டை. இந்த ரெசிபி பற்றி நம்ம சொல்லித்தரப்படுறாங்கன்னா, வணக்கம், நான் உங்கள் மதுரை வேலவன். நம்மளுடைய கோலா உருண்டை ஸ்பெஷல் என்னென்னா, பல்லு முளைக்காத பாப்பாவிலேருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் நல்லா சுவைச்சு சாப்பிட்றதுக்கு அளவுக்கு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப ஸ்பான்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நான். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெசிபியை வந்து நிறைய யூனிக்கான சொல்லித்தரப்படுறாரு. வாங்க அவர் போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க சார், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை. ஆமாம் சார். நிறைய விஷயம் சொல்கிறீங்க சமையலை பற்றி. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி இந்த மட்டன் கோலா உருண்டை பற்றி கேட்டு தெரிஞ்சு வந்திருக்கோம். கண்டிப்பாக சார். இந்த கோலா உருண்டை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? கோலா உருண்டை நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்னா, முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோலாவை கொத்துக்கறியாக நம்ம கொத்தி வாங்கிக்கிறோம். மட்டன் கோலாவை கொத்தி வாங்கிட்டு அந்த கோலாவை வந்து நம்ம நல்ல சுடுதலில் முதல்ல அவிச்சிடறோம். நம்ம சில பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மசாலா போட்டு டைரெக்டாக பிடிச்சி எண்ணெயில் வெக்காட்டு நிறையா கொடுத்து எடுத்துடலாம் நினைக்கிறாங்க. அப்படி கொடுத்தா 2 விஷயம். ஒன்று, பாதி வெந்து பாதி வேகாமல் இருக்கும். 2வது, ரொம்ப நேரம் நீங்கள் வேக்கா கொடுக்கல அந்த கோலாவோட கலரே ரொம்ப கருப்பாக மாறிடும். ஸோ அதனால தான் அந்த உடையிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கறியை வந்து நம்ம நல்லா வேக்காடு கொடுத்து எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ நல்லா வெந்துருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த வெறும் மட்டன் மின்ஸ் மட்டும் டேரெக்டாக எண்ணெயிலே போட்டு வதக்கினா அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒட்ட ஆரம்பிக்காது. ஆமாம் சார், கரெக்ட் சார். அது ஒட்ட ஆரம்பிக்காது, உடைய ஆரம்பிக்கலாம் எண்ணெயில் போட்டால். அதுக்கு சில பேர் பொட்டுக்கல் அதிகமாக போட்டால் சரியான அது மாவு மாதிரி ஆகிடும்ல. மாவு மாதிரி ஆகிடும் சார். அதுவுமே ஒரு அளவு தான் சார். அதாவது நம்ம பிடிக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தான் எடுத்துக்கணும் பொட்டுக்கல்லையுமே. ஓகே. ஸோ அந்த கோலா வந்து இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கோம். நம்ம பாயில் எல்லாம் பாயில் பண்ணி வேக்காடு கொடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிடுறோம் சார். நம்ம இந்த மாதிரி இருந்து நம்ம கோலா உருண்டைனால உருண்டையே பிடிக்க முடியாது. ஸோ உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நல்லா நைஸாக மாவு மாதிரி இருக்கணுன்றதுக்காண்டி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடும். அப்போ நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். பிளெயினாகவே. நம்ம பிளெயினாகவே மசாலா எதுவுமே இதில் சேர்க்கல. ஓகே. நம்ம மசாலா என்ன பண்ணுறோம், இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் கடாயில் நம்ம மசாலா ரெடி பண்ணி அதில் வந்து இதை நம்ம போட்டு பரட்டுறோம். ஸோ இதை வந்து நம்ம தனியாக தான் அரைக்கிறோம். நம்ம நல்லா மை போல் அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிடுறோம். நம்ம சரி, ஓகே. அரைக்கி கொடுத்துடலாமா சார்? சரி, அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? தேவையான பொருள் போயிடலாம் சார். மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கொத்துக்கறி வந்து ஒரு 2லேருந்து 2.5 கிலோ நம்ம வச்சுருக்கோம். நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 600 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி 100, பூண்டு 100, பேஸ்ட் வந்து மொத்தம் 200 கிராம், ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு வந்து மல்லித்தூள், சோம்பு வந்து 10 கிராமுக்குள்ள. இதுக்கு மசாலா பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 75 கிராம் மிளகா பொடி. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக மட்டன் மசாலா அப்படிங்கிறது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 50 கிராம் வச்சுருக்கோம். நம்ம தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு தாளித்து பிரட்டி வச்சுக்கிறோம். நம்ம பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/4 கிலோ வச்சுருக்கோம். நம்ம கோல்டு வின்னர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் போதுமானது. சரி, ஓகே. இப்போ வேக வச்சு வச்சுருக்கீங்களா? ஆமாம் சார். இப்போ இதில் மட்டன் நான் கடையில் போய் வாங்குறேன்னா அந்த இடத்துல கொழுப்பு இருக்கலாமா இருக்கக்கூடாதா? கண்டிப்பாக கொழுப்பு இருக்கக்கூடாது. கொழுப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கோலா சாப்பிடையிலே வந்து சவுக்குன்னு உங்களுக்கு தான் அனுப்பிச்சோம். ஸோ இளங்கறியாக நல்லா கொத்தி கறி நீங்கள் பார்த்து வாங்கணும் சார். நீங்கள் இல்லைன்னா கொழுப்பு சேர்த்துட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி இந்த கோலாவோட இதே கெடுத்துரும். கொழுப்பு இல்லாமல் வாங்கணும் நம்ம. சரி, ஓகே. இப்போ இது நைஸாக அரைக்கிறோமா? ஆமாம் சார், நைஸாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் சார். சரி, இது அரைக்கும்போது தண்ணி ஊற்றணுமா? எப்படி? இல்லை சார், வேண்டாம் சார். தேவையான லைட்டாக அவங்க ஊற்றிக்கிறாங்க சார். லைட்டாக தேவையான அளவுக்கு, ரொம்ப எம்டியாக இல்லாமல் கொஞ்சோண்டு தேவையான ஊற்றிக்கிறாங்க சார். இப்போ நல்லா அந்த வேக வச்ச அந்த கொத்துக்கறி நல்லா மிக்சியில் அரைச்சி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சா நல்லா அரை போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு வரும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம கடாய் ஏற்றி கோல்டு வின்னரில் நம்ம அந்த மசாலா நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வந்து கொஞ்சமாக ஊற்றுமா எப்படி? ஆமாம் சார், நம்ம அந்த மசாலாவுக்கு தாளிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டா போதும் நம்ம. சரி, ஓகே. ஏன்னா இந்த இடத்துல வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஆனாலும் கஷ்டம், நம்ம பிடிக்க வராது, உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, போதுமா? அது போதும் சார்.
நம்ம தாளிப்பு சோம்பு பண்ணுவோம். ஆமாம் சார், ஃபஸ்ட்டு சோம்புலேருந்து அப்படியே ஆரம்பிச்சிடும் சார். நாங்கள் சோம்பு வேற என்ன தேவை? சோம்பு போட்ட உடனே அப்படியே பொரிஞ்சு வரா பாருங்க. இதுதான் கரெக்டான சூடு சொல்கிறது. ஆமாம் சார், கரெக்டான போதும். சரி, அப்புறம் அடுத்து வெங்காயம் சார். இந்தாங்கள் உங்கள் வெங்காயம். கொத்தமல்லி தான் போட்டு கட் பண்ணியிருக்காரு. இந்தாங்க. ஆமாம் சார், அப்படியே போடலாம்ல? நானும் போட்டுருவா? போடுங்க சார், போடுங்க சார். லைட்டாக ஒரு வதக்கு சார். ஓகே, இப்போ இந்த வெங்காயம் போட்ட பிறகு எப்படி நல்லா வதக்கணுமா லைட்டாக வந்து? இல்லை சார், நல்லா வதக்க வேண்டாம். சும்மா நம்ம ஒரு ஒரு 30%, 30 to 40, 30 to 40 அந்த மாதிரி இருந்தால் போதும். சரி, ஓகே. ரொம்ப சவக்க வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 30 to 40% நம்ம வதக்கினா போதும். ஓகே. ஸோ அதனால் எண்ணெய் அதிகமாக தேவையில்லை. திருப்பி சொல்கிறேன், எண்ணெய் மேட்ரு அதிகம் சொல்கிறது என்ன காரணம், எண்ணெய் அதிகமாக போச்சுன்னா ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் பிடிக்கும், கை ஃபுல்லாக ஒட்டிக்கும், ரெண்டாவது வந்து உடையும். கண்டிப்பாக சார். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதை நான் சொன்ன 30-40% வந்து எப்படி ஒரு 30 to 40% சார். சரி, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுத்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா ஐட்டம் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுருவோம். ஆமாம் சார். சரி. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றா போட்டு அரைச்சி? ஆமாம், ஒன்றாவே போட்டாச்சு சார், ஒன்றாவே போட்டாச்சு. ஓகே, டன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தோடு அந்த இஞ்சி பூண்டு நல்லா சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறம் நம்ம மசாலா போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து புதினாவும் மல்லியும் போட்டுறோம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்து மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க கறி மசாலா தூள், கறி மசாலா பொடி என்ன போட்டுருக்கீங்க அதில்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அப்படி இது அரைக்க வேண்டாம், எனக்கு ரெடிமேடாக பொடி வேணும் அப்படின்னாங்கன்னா அவங்க ஒரு மட்டன் மசாலா கூட வாங்கிக்கலாம். வாங்கி யூஸ் பண்ணி நல்லா வாசனை இருக்குது, நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்குது. ஆமாம் சார். சரி, ஓகே, டன். ஓகே, இப்போ இது வந்து போதுமா? அது போதும் சார். இப்போ நம்ம இது எடுத்துக்கலாம். என்ன நமக்கு? புதினா மல்லி சார். இந்தாங்க புதினா. அப்படியே போடுவோம் நானே? போடுங்க சார், போடுங்க சார், போடுங்க. நீங்கள் வதக்குங்க, அப்படியே போடுவோம். போடுங்க சார், போடுங்க சார். ஓகே, புதினா போட்டாச்சு. இதுக்கப்புறம் மல்லி போடுவோம். மல்லி ஆமாம் சார். புதினா மல்லி போட்டாச்சு. அதையும் நல்லா நம்ம வதக்கணும் சார். நம்ம ஓகே, நம்ம நான்வெஜ்ஜில் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக மல்லி புதினா இல்லாமல் இருக்காது சார், மோஸ்ட்லி இருக்கும். எங்களுக்கு காட்டுங்களேன் மசாலா போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பக்குவத்தில் வந்து பண்ணிடணும். ஓகே, டன். போதுமா? இது போதும் சார், போதும். இதுவே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. கரெக்ட் சார், கரெக்ட். அது பாருங்க, போட்ட உடனே டம்முன்னு விடுது. டன். இதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சு கறி மசாலா சார். சரி, ஓகே. போதுமா? போதும் சார். இந்தாங்க கறி மசாலா தூள். ஆனால் ஐ திங்க் இந்த மசாலா தான் வெரி இம்பார்ட்டன்ட்ல. ஆமாம் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே, அந்த மசாலா தான் காரம் தெரியும். பச்சை மிளகாலாம் போட மாட்டீங்களா? இல்லை, பச்சை மிளகா வேறு சார். மிளகாத்தூள் இருக்குது, இஞ்சி பூண்டு காரம் இருக்குது, கறி மசாலா அரைச்சி போட்டிருக்கோம். ஓகே, நான் நினச்சேன் நான் பச்சை மிளகாலாம் போடுவேன். இல்லை சார், மிளகாத்தூள் காரம், இஞ்சி பூண்டு காரம் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற அது போதுமான போட வேண்டியதில்லை. ஸோ மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டோம்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சு. நீங்கள் அப்படி கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு போட்டோம்னா அந்த மசாலா கருக்க ஆரம்பிச்சிடும். நல்லா சுக்காக வடிவார். பக்கத்தில் இருக்கும்போது அந்த மசாலா வந்து போட்ட உடனே அந்த புதினாவோட வாசத்துக்கும் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. சூப்பராக நீங்கள் போட்டிருக்க அந்த கறி மசாலாவோட நல்லா இருக்குது. என்ன கீரை குடிஞ்சிட்டு? இல்லை சார், அடுப்பு ஆமாம் சார். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, இதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க அந்த கோலா, அந்த மீட்டர், அதாவது மட்டன் மீன்ஸ் போடுறோம். மட்டன் மீன்ஸ் போட்டுருவா? அந்த ஒரு சொல்லி போடலாமா? போட்டுடலாம் சார். கோலா அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. போடுங்க சார், போடுங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இருக்கும். கண்டிப்பாக சார். அந்த மசாலா அந்த கறி நல்லா ஒன்று கூட அந்த இது கறி தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சார். ஓகே, போட்டு பெரட்டுறா பாருங்களேன். அப்படி ஏன் அப்படி பண்ணுறீங்க? எல்லா பக்கமும் சேரணும் சார். அதுக்கு பிறகு பொட்டுக்கல்ல மட்டும் நம்ம மேலே தூவி அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சதான் நம்ம. சரி, ஓகே, டன். மிக்ஸ் பண்ணிட்டு காமிங்க. அவ்வளோதான் முடியும். இப்போ நல்லா மசாலா போட்டு அந்த கொத்துக்கறியும் போட்டு நல்லா பெரட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து அப்படியே பொட்டுக்கல்ல பவுடர் தூவி நம்ம அப்படியே உருண்டை பிடிக்க போகிறோம். சரி, ஆமாம் சார். நான் நினச்சேன் பொட்டுக்கல்ல மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சிருக்காங்க. இல்லை சார், அப்படி நம்ம மொத்தமாக போடக்கூடாது சார். ஏன்னா இப்போ ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கிரேவி அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் ஈரப்பதம் கம்மியாக இருக்கும். ஒரு சைடு நம்ம போட்டு நம்ம உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சமாக போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் சார். அதாவது ஈரத்தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம் சார், ஒரு ஓரம் தான் போடுறோம் சார் நம்ம. சரி, ஓகே, டன்.
இப்போ பரோட்டா இருக்குது, நம்ம சும்மா அன்னக்கண்டியை வச்சு கூட அப்படி இந்த பக்கம் இந்த இடத்துல போட்டுக்கோ, இந்த இடம் மட்டும். ஓகே, ஒரு சைடாக மிக்ஸ் ஆமாம், ஒரு சைடு மட்டும். ஓகே, இப்போ எந்த சைடு நம்ம போட்டிருக்கோமோ அந்த சைடு மட்டும் நம்ம உருட்ட போகிறோம். இதே ஒரு 4-5 பேர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஒரு 4 பேர் ரவுண்டாக உட்கார வச்சு வட்டையில் போட்டு ஓகே அப்படியே மொத்தமாக கூட்டி ஓகே மொத்தமாக எடுத்துக்கலாம் சார். சரி, இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்கலாம். சரி, ஓகே, இதான் பக்குவம். ஆமாம் சார், இதுதான் பக்குவம். நம்ம சைஸ் அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பெருசாகனா பெருசு, இல்லை மினி கோலா உருண்டை, சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்னா மினி கோலா உருண்டை, மினி பால் மாதிரி, அந்த சீஸ் பால் மாதிரி பிடிச்சிக்கிட்டோம்னா ஆமாம், அந்த சீஸ் பால் மாதிரி போட்டோம்னா நம்ம குழந்தைங்க நல்ல சீஸ் பால்ஸ் நல்லா ஞாபகத்துலேயே ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. சரி, உருண்டை நல்லா வந்துருக்குங்க, சூப்பர். சைடில் நாங்கள் உருண்டை ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி ரெடி ஆன பிறகு நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சார், இப்போ கோலா உருண்டை மசாலா பரட்டி நல்லா உருட்டியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 80-90 பீஸ் வந்திருக்கு சார். இது இந்த சைஸாக இருந்தால், சப்போஸ் சைஸை குறைச்சிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இன்னும் அவுட் ஒரு 100-110 பீஸ் வரும். கோல்டு வின்னர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் கிடாய் காய்ஞ்ச உடனே அப்படின்னு போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, அதாவது இந்த மாதிரி உருண்டை அப்படின்னா டக்குன்னு ஒரு 2-3 பேர் சேர்ந்தா தான் பிடிக்க முடியும். டக்கு ஆமாம் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். இல்லைன்னா வேலை ஓடாது. 4 கைக்கு போட்டாங்க, டக்குன்னு முடிச்சாங்க, அவ்வளோதான் சார். என்ன காய்க்குள்ள பிடிச்சி முடிச்சாங்க. கோலா உருண்டை பிடிச்சி பாருங்க, எல்லாமே ஒரு ஈவன் சைஸாக இருக்குது. ஆனால் பிடிச்ச பிறகு காய விட்டுறாதீங்க, ட்ரையாக காய விட்டுறாதீங்க. ரைட்டானே? ஆமாம் சார், பிடிச்சி உடனே போட ஆரம்பிச்சோம். சார், போடலாம் போடலாம் சார். நான் உடனே போடுவேன் உங்களுக்கு. வச்சு எடுப்போம் சார். அப்படியே நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. போடுங்க, சாரில் வச்சு அப்படியே போடுங்க. ஃப்ரை பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாமே ஒரே டைமில் போட்டுறாதீங்க. அந்த எண்ணெயோட அளவு பொறுத்து நீங்கள் போடணும். 10 பீஸ் அப்படி போடுவா சார். போடுங்க, இன்னொரு போடலாமே. போடலாம், போடுங்க. நான் தான் சாப்பிடுவேன், நல்லா ஆச்சு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். போட்ட உடனே நம்ம கிண்டக்கூடாது. கிண்டுனா உடைய ஆரம்பிச்சோம். ஒரு 30% 40% ஆனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கிண்டி பார்த்துக்கலாம். நம்ம சரிங்களா? அப்படியே மெதுவாக அப்படி திருப்புங்க. ஓகே சார். வா, அப்படி மெதுவாக நீங்கள் வீட்டில் திருப்புங்க. திருப்பும் போது கரெக்டாக வந்துடும். ரைட். ஓகேடா. இது வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப நாள் வேக வேண்டியதில்லை. எல்லாமே வேக வச்சு தான் நம்ம போட்டுருக்கோம். அதனால வந்து நீங்கள் வந்து புரிஞ்ச உடனே எடுத்துட வேண்டியதான். டன். லட்டு மாதிரி வருது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம். 5 மினிட்ஸ். சரி, ஓகே. சார், இப்போ எடுத்துடலாம் சார். அப்படியே நம்ம பார்த்து வேக்காடு பார்த்துட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம் சார். நம்ம இன்னொன்று, இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அந்த ஜார் நெக்ஸ்ட் சுற்றி விடுங்க. அப்படி சுற்றி விட்டுனா என்ன வேணும், உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். சரி, ஓகே, எடுத்துலாமா? எடுத்துடலாம் சார். இந்தாங்க, போடுங்க. இப்படி கொடுங்க சார். உருண்டு கையில் போடுற போது உருண்டை லட்டு மாதிரி வந்திருக்கு. உடையாமல் வந்துருக்கு சார். உடையாமல் ஃபர்ஸ்ட். அதுதான் இதில் கோலா உருண்டையில் ஒரு மெயினான விஷயமே வந்து இந்த உடையாமல் இருக்கிறது தான். மதுரை மட்டன் கோலா உருண்டை. மதுரை மட்டன் கோலா உருண்டை. சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? சாப்பிடுங்க சார். நான் ஒரு கோலோட உடச்சி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க. அப்படி உடைக்கும் போது அப்படி பஞ்சு போல் அப்படியே வருது. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? சாப்பிடுவோம். சாப்பிடுங்க சார். சூடாக இருக்குது. நீங்கள் பாதி இந்த மாதிரி சூடாக சாப்பிடுங்க. எனக்காக சாப்பிடுங்க. நம்ம மட்டுமே சாப்பிட்டு ஃபீட்பேக் கொடுத்தா அப்படியே. இப்போ அவரே செஞ்சிருக்காரு, அவரும் சேர்ந்து சாப்பிட்டு ஃபீட்பேக் கொடுத்துமே. நீங்கள் சாப்பிடுங்க சார். ஓகே. பஞ்சு காரமாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இல்லை, நான் மட்டும் சொல்லியிருக்கேன், நீ மட்டும் சொல்லுங்க. நான் சொல்லக்கூடாது சார், நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். செம்ம டேஸ்ட்டு. நல்ல சாஃப்ட்னஸ்ஸு, நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி ஸ்பான்ச்சியாக இருக்குது. எனக்கு இப்போ புரியுது. மண்டபத்தில் வந்து 2 வைக்கும்போது 3 நாள் சொல்லி. கண்டிப்பாக சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் ஏன்டா கொடுத்தேன்னு சொல்லி யோசிக்கிறேன் உங்களுக்கு. எடுத்து சாப்பிடுங்க சார், எடுத்து சாப்பிடுங்க. என்ன பீஸ் போயிட்டுருக்கு. புதினோட வாசம் சூப்பராக இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிடலாம் சார், ரொம்ப காரம் இருக்காது. எண்ணெய் அதிகமாக இல்லை. இங்கே பாருங்க, உரைக்குமா தெரியுது. சரி, குட். நம்ம முதல்ல வதக்கையில் ரொம்ப எண்ணெய் போடாதனால உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காது சார். இது வேக வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். ஆமாம் சார். நான் கோலா உருண்டை பண்ணியிருக்கேன், நிறைய விதமாக பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கோலா உருண்டை நீங்கள் சாப்பிட இன்னொரு பீஸ் சாப்பிடலாமா யோசிப்பீங்க. ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துல சூடோட சாப்பிடுங்க. சூப்பராக சூட 10 பீஸ் உள்ளே இறங்கிட்டே இருக்கும். சூடு ஆறுனா ஒரு 7 பீஸோட முடிப்பீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். நான் உங்கள் சரவணன். இன்றைக்கி நம்ம மதுரை வேலவன் கேட்டரிங்கில் என்ன ரெசிபி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை பார்த்துருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி செய்யணும், நம்ம செய்முறை விளக்கம் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தோம். நம்ம சாரும் சாப்பிட்டு பார்த்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சாரோட ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச கோலா உருண்டையை விட தி பெஸ்ட் ரெசிபியாக இந்த ரெசிபி இருக்கும். அது 100% கேரண்டீடு. உங்களுக்கு வந்து என்னோடய கேட்ரிங் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு சைவம் அசைவம் சமைக்கணும் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பர் 9842373007. ஸோ மதுரை மட்டும் கிடையாது, நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் போகிறோம். வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே தனித்தனி டீம் வச்சுருக்கோம். ரெண்டுமே பக்காவாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிட்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டைலில் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஸோ எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ சார். இனிமேட்டு கோலா ஒன்று நான் பண்ணுறேன்னா இந்த மெத்தட் நான் ஆடுவேன். ஆஸ் அ ஷெஃபாக வந்து நான் நிறைய மெத்தட் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது இந்த மெத்தட் ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இனிமேல் இது என்னோட மெத்தடாக தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்லி கொடுத்த ரெசிபி நானும் வீட்டில் பண்ணுவேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பெரிய நன்றி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட் மதுரை மட்டன் கோலா உருண்டை ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டு. நான் திருப்பி சொல்கிறேன், சுடு சுட ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 4 பீஸ் சாப்பிட்றதுல 6, 7, 8ன்னு போயிட்டு இருக்கும். அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சூப்பரான மசாலா. இன்னொன்று, அந்த காரத்தை நாங்கள் சொன்ன அளவுக்கு கரெக்டாக போடுங்க. அந்த புதினா வதக்கிற பக்குவத்தை கரெக்டாக பார்த்துங்க. சின்ன சின்ன விஷயங்கள், வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது, அது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர். நான் கண்டினியூ பண்ணுற மட்டன் கோலா உண்டையோட. நன்றி. தேங்க்யூ சார். கண்டினியூ பண்ணுங்க சார். வேற லெவல். சரிங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ சார்.